ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். ஜோதிடத்தினுடைய கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா, பிறக்க இருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான ஆகஸ்ட் மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக இருக்க போகுது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதத்தில் நிறைய விசேஷங்கள் இருக்குது. அது இல்லாமல் கிரகநிலைகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். விசேஷங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரக்ஷாபந்தன், ஜன்மாஷ்டமி, ஆடிப்பெருக்கு, வரலட்சுமி விரதம், விநாயகர் சதுர்த்தி, இது மாதிரி நிறைய பண்டிகைகள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தான் வரும். இது இல்லாமல் இந்த டைமில் பார்த்திங்கன்னா, உங்களுடைய கிரக நிலைகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதன், சூரியன், சுக்கிரன், சனி, இது எல்லாமே இந்த இடத்துல சிறப்பாக இருக்குங்க. அது இல்லாமல் குரு, ராகு, கேது, செவ்வாய், இந்த கிரகங்களுமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கிரகங்களுடைய சஞ்சாரத்தினுடைய அடிப்படையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையுமே மாற்றங்களை கொடுக்குது. ஸோ புதுசாக ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னா, அதோடு சேர்ந்து பலருடைய மனதிலையும் எதிர்பார்ப்புகளும் பிறக்குது அப்படின்னு தான் சொல்லணும். முன்னாடி மாதத்தை விட இந்த மாதம் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய விதமாக தான் ஒவ்வொரு மாதமுமே பிறந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் கிரகநிலைகள். இது எப்படி இருக்கோ அதை வச்சு தான் உங்களுக்கு அந்த மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதில் சூரியன் பார்த்திங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் பாதி வரைக்குமே கடகராசியில் தான் இருப்பார். அதாவது ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரைக்கும். ஆகஸ்ட் 17க்கு அப்புறமா இவர் எங்கே போவார்னா, கடகராசியிலிருந்து தன்னுடைய சொந்த ராசி, சொந்த வீடான சிம்ம ராசிக்கு போக போகிறாரு. ஸோ இவர் சிம்ம ராசிக்கு போகிறது பார்த்திங்கன்னா, சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு பலம். தன்னுடைய ராசிநாதன் தனக்கிட்ட இருக்கும் பொழுது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். சிம்மராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் 17க்கு அப்புறமா கொஞ்சம் தைரியமாகவே இருக்கலாம், நிறைய மாற்றங்கள் இருக்கும். அடுத்ததாக புதன், சுக்கிரன், செவ்வாய், இந்த கிரகங்கள் பார்த்திங்கன்னா, ஜூலை 18ஆம் தேதி அன்னைக்கு கடகராசியில் வக்ர பயிற்சி அடைந்த புதன் ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரைக்குமே வக்ர நிலையாக தான் இருப்பார். ஆகஸ்ட் 3ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் கலஸ்திரஸ்தானத்திலிருந்து தனுசு ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு. இதை தாண்டி அஷ்டமஸ்தானத்திற்கு மாறக்கூடிய இந்த கிரகம் பல மாற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்குது. ஆகஸ்ட் 30ஆம் தேதி அன்னைக்கு புதன் மீண்டும் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு பயிற்சி ஆகுவார். ஸோ புதன் சிம்ம ராசியில் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகிறாருங்க. அடுத்ததாக சுக்கிரன், ஆகஸ்ட் மாதத்தில் சுக்கிரன் மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆவார். அதே போல் செவ்வாய் இந்த மாதம் முழுக்க முழுக்க உங்களுக்கு ஒரே ராசியில் தான் இருக்க போகிறாரு. கடகராசிக்கு 3வது வீட்டில் செவ்வாய் சஞ்சரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்கும். அடுத்தபடியாக பார்க்குறது குரு, சனி, ராகு, கேது. ஸோ குரு பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரைக்கும் ராகுவினுடைய நட்சத்திரத்திலும், அதுக்கப்புறம் குருவினுடைய சொந்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரத்துக்கும் போயிடுவார். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கலவையான ஒரு பலன்களை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆகஸ்ட் 13க்கு அப்புறமா குருவினுடைய பெயர்ச்சி சிறப்பாக இருக்கும், குருவினுடைய பலன் நல்லா இருக்கும். அடுத்து சனி மீன ராசியிலே தான் இருக்க போகிறாருங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சனி வக்ரகதி அடைஞ்சிட்டாரு. நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் மீன ராசியிலே தான் இருப்பார், வக்ர நிலையில் காட்சி கொடுக்க போகிறாரு. அதுக்கப்புறம் ராகு பகவான் எப்போதும் போல் கும்பராசியிலும், கேது பகவான் எப்போதும் போல் சிம்ம ராசியிலும் இருக்க போகிறாங்க. அதாவது சிம்ம ராசியில் ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரைக்கும் கேது இருக்குவாருங்க தன்னுடைய துணை நட்சத்திரத்திலும், அதுக்கப்புறம் புதனுடைய நட்சத்திரத்தை மாறிடுவார். ஸோ இது மாதிரி ராகு, கேது கிரகங்களும் பார்த்திங்கன்னா ஒரு விதமான கலவையான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் இல்லாமல் ஆகஸ்ட்டில் ஏற்படக்கூடிய கிரகங்களுடைய அமைப்புகள் பார்த்திங்கன்னா விபரீத ராஜ யோகங்களையும் உருவாக்கி கொடுக்குது. கஜலக்ஷ்மி ராஜயோகம், லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு பல யோகங்களும் இந்த டைமில் உங்களுக்கு உருவாகுங்க. கிரக நிலைகள் மாற மாற உங்களுடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கும். ஸோ அதனால் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்தே காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வாங்க கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது, என்ன கிரகம் எந்த இடத்துல இருக்காங்க, என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது, ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குமா இல்லையா, என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றத பற்றின நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோடு இந்த பதிவு இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் கடகம் ராசி நேயராக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். ராசி மண்டலத்தில் 4வதாக இருக்கக்கூடிய கடகம் ராசி நேயர்களுக்கு புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் உள்ள செவ்வாய் கிரகம் 3வது இடத்துல பலமாக இருக்கிறாருங்க. ஸோ செவ்வாய் 3ல் உங்களுக்கு பலமாக இருக்கிறதுனால நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா காரிய தடைகள் எல்லாமே விலக ஆரம்பிச்சிடும். நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நினைத்த மாதிரி நடக்கும். நிறைய வெற்றிகள் உங்களுக்கு சேரும் அப்படின்னு சொல்லலாம். துணிச்சலாக எதையும் நீங்கள் செய்வீங்க, பயப்படவே தேவையில்லை. வேகம், விவேகம், இது ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வேகம் இருக்கக்கூடிய இடத்தில் விவேகமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா அந்த இடம் பிரச்சனையாக போய் முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த டைம் உங்களுக்கு ரெண்டுமே சூப்பராக இருக்குது. நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும். விளையாட்டு போட்டிகள் எல்லாம் வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ விளையாட்டில் ஆர்வம் இருக்கக்கூடிய கடகம் ராசி அன்பர்கள்லாம் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க.
அதே போல் சகோதர சகோதரிகளிடமும் நல்ல ஒரு இணக்கமானது கிடைக்கும். அவங்களுக்கு நிறைய நீங்கள் உதவிகள் வந்து செய்வீங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மூலியமாகவும் உங்களுக்கு உதவிகள் வந்து கிடைக்கும். அடுத்ததாக சுக்கிரன் 12வது வீட்டில் இருக்கிறாரு. ஸோ 12 மற்றும் ராசிக்குள்ளே இருக்கக்கூடியதுனால கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய உறவு பார்த்திங்கன்னா பலப்பட ஆரம்பிக்கும். அதுவும் இல்லாமல் இந்த டைமில் உங்களுடைய பண தேவைகள் எதுவும் இருந்தாலுமே அதெல்லாம் பூர்த்தி ஆகிடும். ஸோ புதுசாக வாகனம் வாங்குறதுக்கான யோகம் இருக்குது. எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டைமில் உங்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றுமே வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். இதனால் வரைக்கும் பட்ட கஷ்டங்களில் நல்ல ஒரு மாற்றங்கள் வந்து கிடைக்கும். இந்த மாதம் சுக்கிரன் செவ்வாயை தவிர வேறு எந்த கோள்களுமே உங்கள் ராசிக்கு சாதகமாக இல்லை. ஸோ இந்த 2 கிரகங்களுடைய நிலைகள் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறாரு. ஸோ குரு விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால பண தன விரயங்கள் கண்டிப்பாக இருக்குது. அதனால் ஆடம்பரமாக செலவுகள் வந்து செய்யாதீங்க. கொஞ்சத்தை வந்து தவிர்க்கிறதுக்கு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு குறைங்க. எந்த ஆடம்பர செலவுகளும் வந்து செய்கிறது நல்லது கிடையாது. அடுத்ததான் அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறாரு. 2வது வீட்டில் கேது பகவான் இருக்கிறாரு. இது பார்த்திங்கன்னா மனசில் ஒரு விதமான பயத்தையும் ஒரு குழப்பத்தையும் உண்டு பண்ணி கொடுக்கும். மனபாரம் அப்படின்றத உருவாகும். என்ன ஏதுனே தெரியாது. ஏதாவது ஒரு பயம் உங்ககிட்ட வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கடகராசி நேயர்கள் இந்த டைமில் கவனமாக இருங்க. புதிய மனிதர்கள் யாரும் உங்கள்கிட்ட வந்து பழகுறாங்க அப்படின்னா அவங்கள்ட்டலாம் ரொம்பவே வந்து எச்சரிக்கையாக வந்து பழகணும். அடுத்ததாக உணவு விஷயம். அதாவது உணவு விஷயம் ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆரோக்கியத்தை விட சிறப்பான செல்வம் ஒருத்தருக்கு இருக்க முடியுமா அப்படின்னா அது கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நோய் நொடியற்ற வாழ்க்கையை யார் ஒருவர் வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சிறப்பான செல்வங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த டைமில் உங்களுக்கும் அப்படி தான் இந்த உணவு விஷயத்துலலாம் கவனமாக இருங்க. ஏன்னா அடிக்கடி உடல்நல பிரச்சனைகள் வந்து ஏற்படும். அதனால் ஆரோக்கியத்தை நல்லபடியாக வந்து பராமரிச்சுக்கோங்க. அடுத்து சனி பகவான் பார்த்திங்கன்னா 9வது இடத்துல உங்களுக்கு இருக்கிறாரு. ஸோ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 9வது இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறாரு. தந்தை மகன் உறவுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் ஆனது ஏற்படும். வீண் விவாதங்கள் ஏற்படும். அதனால் உங்களுக்கு மனஸ்தாபங்கள் ஏற்படும். மனம் விட்டு போகும். அதாவது உறவுகளுக்குள்ள ஒரு பிளவு அப்படின்றது ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் வந்து புரிஞ்சு நடந்துக்கணும். தந்தை வந்து கோவப்படுறார் அப்படின்றதுக்காக மகனும் வந்து கோவப்படக்கூடாது. இந்த காலகட்டங்களில் தந்தை மகனுடைய உறவை பலப்படுத்துறதுக்கு கண்டிப்பாக வந்து யாராவது ஒருத்தராவது விட்டு கொடுத்து போகணும். மேலும் பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக வருங்க. இந்த மாதம் உங்களுக்கு அந்த பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதோடு புதனும் பார்த்திங்கன்னா பலவீனமாக தான் இருக்கிறாரு. ஸோ புதன் பலவீனமாக இருக்கிறதுனால ஞாபக மறதி அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் எங்கே வந்து முதலீடுகள் செய்திருக்கீங்க அப்படின்றத கூட மறக்கிறதுக்கு வாய்ப்புலாம் இருக்குது. கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் ரொம்பவே வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா ஞாபக மறதி இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்லபடியான ஒரு படிப்பு நிலை அப்படின்றது அங்கே இருக்காது. ஸோ அதனால் கவனமாகவே இருங்க. முதலீடுகள் எல்லாமே உங்களுக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணி கொடுத்துடும். அதனால் அதை தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கண்டிப்பாக வந்து குறைக்கிறதுக்கு பாருங்கள். நஷ்டத்தில் இருந்து நீங்கள் மீண்டு வரத்துக்கான முயற்சிகள் எடுங்க. மேலும் இந்த மாதத்தை முழுக்க முழுக்க சூரியன் 1 மற்றும் 2ஆம் இடத்துல வந்து பலமிழந்து இருக்கிறாரு. சூரியன் பலமிழந்து இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக அரசாங்க ரீதியான பகை பிரச்சனை இதெல்லாம் உங்களுக்கு உருவாகும். நினைத்ததை வந்து நீங்கள் நடத்தி முடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சிலரெல்லாம் நீங்கள் எடுத்தறிஞ்சு பேசுகிற மாதிரி இருக்கும். உதாசனப்படுத்துகிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பேசக்கூடிய சூழ்நிலைகள் உருவானாலுமே கூட முடிஞ்ச அளவுக்கு ஒதுங்கி போங்க. பேசாதீங்க அந்த மாதிரி. ஏன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பகையாக தான் உருமாறும். அரசாங்க பகை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கவே கூடாது. இந்த டைமில் கடகராசினியர்களாகிய நீங்கள் தெளிவாக வந்து முடிவெடுக்கிறதுக்கு பாருங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஸோ இது மாதிரி நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்றது எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சாதகமாக இல்லை அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கோங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றது உங்களுக்கு ஆகஸ்ட் 10, 11, 12 இந்த 3 நாட்கள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக முழுக்க இந்த டைமில் நீங்கள் கவனமாக இருக்கணும். புதுவிதமான முயற்சிகள் எதுவும் செய்யாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. என்னதான் கிரகநிலைகள் வந்து உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னா கூட ஆன்மீக ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நீங்கள் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா,
வாரந்தோறும் வரக்கூடிய திங்கட்கிழமைகளில் நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபாடுகள் செய்யுங்க, நல்லதே நடக்கும். கூடவே பௌர்ணமி தினத்தில் திருப்பதி போய் ஏழுமலையான தரிசனம் செய்துட்டு வாங்க, இன்னும் உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே ஏழுமலையான யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்குமோ கோவிந்தா 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 அப்படின்ற நாமத்தை 3 முறை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.